ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன இயக்குனர் விக்ராந்த் ரெட்டி இயக்கத்தில் விக்ராந்த் ரெட்டி, மெஹரின், குரு சோமசுந்தரம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஸ்பார்க் லைஃப் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் விக்ராந்த் ரெட்டி அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோ. அவர் டியூயல் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருக்கும் தனித்தனி லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. அவங்க லவ் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. அப்போது அந்த ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்க இளம்பெண்கள் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு இவங்களும் இறந்து போகிறாங்க. இந்த இறப்புக்கான காரணம் என்ன, இதை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா, நம்ம ஹீரோஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அப்படி சம்மந்தம் ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் இந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் என்ன ஆனாங்க, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடித்த ஹீரோலேருந்து எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அந்த நடிப்பில் நம்ம எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு எந்த மாதிரி நடித்தா சரியாக வருமோ அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. நம்ம டைரக்டரும் ஹீரோவுமான விக்ராந்த் ரெட்டி அவர் கதையை நகர்த்தி கொண்டு போன விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயும் சொதப்பலை, நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு நம்ம அவரை பாராட்டியே ஆகணும். படத்தோட எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்டாக உழைச்சி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். அதுலேயும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு இன்னும் பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு எந்த மாதிரிலாம் மியூசிக் பண்ணுமோ அந்த மாதிரி அழகாக மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். படத்தோட இன்டர்வல் காட்சிகளில் நடக்கிற சம்பவமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளை கூஸ்பம்ஸ் அடைய வைக்கிது. அந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி டைரக்டர் வச்சுருக்காரு இந்த படத்தில். அதுக்கு நம்ம அவராக நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு கண்டிப்பாக 75 மார்க் நிச்சயமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் விக்ராந்த் ரெட்டி. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த படத்துக்கு நெகட்டிவ்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நெகட்டிவ் படத்தோட ரன்னிங் டைம். படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் போட்டு ஜவ்வாக இழுத்துருக்காங்க. ஒரு நல்ல கதை கொண்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை இவ்வளோ நேரம் இழுத்து படத்தை மொத்தமாக சொதப்பிட்டார் டைரக்டர். அவரோட ஸ்க்ரீன் பிளே, கதை எழுதின விதம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் அதை காட்டுறதுக்கு இவர் எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்பவே அதிகம். இப்படி 2 மணி நேரம் 50 நிமிஷங்கிறத ஒரு அரை மணி நேரம் கூட குறைச்சிட்டு 2.25 நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் படமாக இருந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோக இந்த படத்தில் லவ் சீன்ஸ் இருக்குது. ஆனால் இது படத்துக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. படத்துலேருந்து லவ் சீன்ஸை நம்ம தூக்கிட்டாலும் அது படத்தில் எந்த பெரிய இம்பேக்டையும் ஏற்படுத்தி இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஃபைட் கிளப்பில் எப்படி இந்த லவ் சீன்ஸ் தான் தேவையே இல்லாமல் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கதைக்கும் இந்த லவ் சீனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்கிற மாதிரி தெரில. சும்மா எதுக்கோ வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. அதனால் அந்த லவ் சீனை தூக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பட் டைரக்டர் அதை பண்ணலை. அது ஏன்னு தெரியல. இந்த 2 விஷயத்த டைரக்டர் சரி பண்ணியிருந்தாலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் படமாக அமைஞ்சிருக்கும். அதை டைரக்டர் கொஞ்சம் கோட் அவுட்டார் தான் சொல்லணும். மற்றபடி இதில் நெகட்டிவ்னு பெருசாக எதுவும் தோணலை. இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவி. நிச்சயமாக இதை ஃபேமிலியோட உட்காந்து வீக்கெண்டில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒர்த் டு வாட்ச் இட். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 7 கொடுக்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால இந்த 7. இந்த படம் அமேசான் பிரைம் OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் வியூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.